கடை வச்சுருக்கவங்க முக்கால்வாசி பேர் பண்ணுற தப்பு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையை வந்து சரக்கு வந்து ஜென்ஸ் தான் போய் வாங்கணும். வீட்டில் இருக்கிறவங்க வந்து கடையை மட்டும் தான் பார்த்துக்குவாங்க அப்படின்றதெல்லாம் நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ஒரு தவறான விஷயம். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, கடை அப்படின்றது இல்லை, நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டாலும் எல்லாருமே நம்ம சேர்ந்து பகிர்ந்து பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டிலேயே வந்து இன்றைக்கி தேவையானது எல்லாமே, கடைக்கு தேவையான எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு தேவையான ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் வந்து என்னோடய பொண்ணோட பேக் வந்து ரொம்ப கட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஜிப்பெல்லாம் போட்டு தைச்சி ஆல்டர்னேட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கடை வச்சு இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஜென்ஸாக இருந்தால் இது எல்லாமே வாங்கிட்டு வரலாம். இப்போ எங்கள் வீட்லேயும் கூட மாட சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு கடை சரிங்களா. இது எல்லாமே ஹோல்சேலில் பஜாரில் ஒரு கடை கிடையாது. காய்கறி வாங்குறதுக்கு சந்தைக்கு போகணும், ஸ்டேஷ்னரி வாங்குறதுக்கு அதுக்கு தனியாக போகணும், அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுக்கு தனியாக போகணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண திறமை இருக்கணும். அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தரையே நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எல்லாமே எல்லார் வேலையும் சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு கடையில் என்னென்னா, அவர் போய் வாங்கிட்டு வருவார், அவர் வாங்கிட்டு வரலன்னா சரக்கு இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே நிறைய பேர் கடையை வந்து என்ன சொல்கிறது, கடையில் வந்து சரக்கு இல்லாமல் குறைக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்குவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. கடை இல்லைன்னு தெரிஞ்சால் நாம் கூட யாரோ ஒருத்தர் துணிஞ்சு இறங்கி போகணும். நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி முடியல, நீ போய்ட்டு வா அப்படின்னாலும் எல்லாருமே பண்ணணும். ஏன்னா இது வந்து மற்றவங்க வேலை கிடையாது, நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்மளோட இது. ஸோ இன்றைக்கி கடைக்கு தேவையான முக்கால்வாசி ஸ்டாக் வந்துச்சு. அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்காரங்கிட்ட ஆர்டர் போட்டோம், அதுவுமே வந்துருச்சு. இந்த ஆர்டர் போடாத ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த ஸ்நாக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டமு, இதுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வெளியேருந்து யாரும் வரமாட்டாங்க, மார்க்கெட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம தான் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு சில ஐட்டமெல்லாம் ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க, ஆனால் கொடுத்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து வீட்டு சைட்லேருந்து செய்கிற இந்த சிப்ஸு, முறுக்கு, பாதுஷா, அப்புறம் பால்கோவா, இந்த மாதிரி ஐட்டமுக்கெல்லாம் வந்து அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க. வருவாங்க, பட் வந்து என்ன சொல்கிறது, ரேர் தான் அவங்க வர்றது. ஏஜென்சி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வருவாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ம தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கடைக்கு தேவையானது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லலாம் அதிகமே லாபம் இருக்குது. ஸோ இதை தான் நாங்கள் இதுக்கு மேலே ஒன்றா டிஸ்ப்ளே பண்ணணும். போயிட்டு வந்த இதில் வந்து ஒய்ஃப் வேறு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து டீ டைம் வந்துருச்சு. டீ போட்டு கம்பெனிங்களுக்கு கொடுக்குற டைம் ஆச்சு. ஸோ டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் அடுக்கிற மாதிரி இருக்குது. வேலை இல்லைன்னெல்லாம் கிடையாது. காலையில் எந்திரிச்சா சாயந்தரம் வரையும் கம்பல்சரி வேலை இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து தண்ணி கேன் போடணும், அதையும் பார்க்கணும். அது எல்லாத்தையும் பார்த்து ரன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பிஸ்னஸை ஒரு பர்டிகுலராக கொண்டு போக முடியும்.